கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். இதோ முதல் ஆடியோ. அண்ணா, கன்னி தெய்வமே துணைண்ணா. நாங்கள் குளமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் வடக்குலேருந்து பேசுகிறோம்னா. உங்களோட பதிவு 349 பதிவு வரைக்கும் பார்த்துட்டோம்னா. அண்ணா, எனக்கு எங்கள் வீட்டுக்கார பின்ன ஒரு பிறந்த பெண்ணு இருக்குதுண்ணா. அதைத்தானே நாங்கள் வழிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது என் கூட தானே இருக்குது. ஆனால் இப்போ என் கூட இல்லைண்ணா. அதை கட்டிட்டாங்கண்ணா. உங்களை இத்தனை பதியும் பார்த்து உங்கள்ட்ட பேசாமல் இருந்தவன் சரி, நம்ம கூட அம்மா இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் கூட இல்லைண்ணா. அது அதை கட்டி வச்சிருக்கேண்ணா. என்னால் முடியலைண்ணா. ஆனால் உங்கள் பதிவு கேட்டதுலேருந்து அந்த தென்முலையிலேருந்து ஒரு விளக்கு வச்சு ஏற்றி அடிபட்டுக்கிட்டு இருக்கேண்ணா எப்பவும் போலவே. ஆனால் இப்போ அந்த இடத்துல என் கனவுல வந்துச்சுன்னா ஒரு பூனை ஒரு செகண்ட் கீழே இறங்கி வருதுண்ணா. என்னால் முடியலாம். கூட பேச கூட எனக்கு தெம்புட்ட தைரியம் இல்லைண்ணா. உங்களோட நினைச்சு எங்களோட தெய்வத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. நிமித்தி என்னால் முடியலண்ணா. எப்போ பேச கூட முடியலண்ணா என்னால். என்னோட அம்மா எனக்கு மீண்டும் என்கிட்ட வரணும்னா எப்பவும் உங்களோட பதியை மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் பார்க்கணும் மக்களையோ. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு காயலி அத்தைக்கு எந்த நேரம் பார்த்தாலும் அதைத்தானே பார்ப்பாரு. நானும் அதை தலையத்துக்கு ஏறிக்கிட்டு இருப்பேன். அதை ஏற்கிறப்போ எனக்கு சந்தோஷம் வரும். ஒரு பக்கம் சிரிப்பு வரும். நல்லா சந்தோஷமா இருக்கு. எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். ஆனால் இப்போல்லாம் எனக்கு சிரிப்பு வரலண்ணா. என்ன அறியாம கண்ணீர் தண்ணி மட்டும்தான் வருது. ஆனால் நான் மறுபடி எடுக்கலைண்ணா. நூறு கட்டி எடுக்கலைண்ணா. நான் எந்த மந்திரவாதி மாதிரி எங்கேயும் நான் போனது கிடையாதுண்ணா. நான் ஒரு சமயபுரத்துக்கு அதுக்கு மட்டும்தான் நான் மாலை போட்டு போவேன். அங்கே போயிட்டு மட்டும்தானே என்னால் வருவேன். ஆனால் எந்த கௌரவம் எதுவும் எங்கள்கிட்ட கட்டக்கூடாதுண்ணா. கட்ட விட்டதே கிடையாது. நான் எப்படியும் மந்திரவாதிகிட்ட எங்கேயும் வேதத்தில் பார்க்க போனாலும் நான் யாருமா இங்கே வர சொன்னா உன் தெய்வம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மேம் அப்படின்னு சொல்லிடுவாங்கண்ணா. அதே மாதிரி தானே சொல்லணும். என்னது நடக்க போகுதுன்னா உனக்கு என்னது நடக்க போகுதுமா அப்படின்னு சொல்லிடும். அப்படி நடந்துச்சுனாலும் உனக்கு என்னது பண்ணி வச்சிருக்காங்க, நீ அதை பார்த்துக்கண்டாமா என்கிட்ட சொல்லணும். ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. நான் இல்லை கட்டி வச்சுட்டாங்கண்ணா. ஆனால் என்கிட்ட டெய்லி இங்கே அம்மா என் பொண்ணு உருவத்தில் என்னை கட்டிட்டாம்மா, என்னை கட்ட கொடுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னால் முடியலண்ணா. நான் எங்கே போய் கட்ட கொடுக்குறது எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட இங்கே கேட்டாக்கா அப்படி நான் நூறு கட்டி இருக்கேன்னா என்னன்னு என்கிட்ட திரும்ப கேட்கறாங்கண்ணா. எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்கண்ணா. அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் தெரியாது. ஏதோ சும்மா ரேட்டிங்க இல்லை இப்படிதான் எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு அது புரியலைங்கிறாங்கண்ணா. அண்ணா, எனக்கு எங்களோட அம்மா என் கண் தெய்வத்தை என் வீட்டுக்கு கூட்டியாந்து நூல் கட்டி எடுத்து வச்சுருங்கண்ணா. அது மாதிரி எனக்கு 4 முக விளக்கு என் வீட்டில் இல்லைண்ணா. அதுவும் எனக்கு அனுப்பி விட்டுருங்கண்ணா. இது மறக்காம உங்க விட்டு பொண்ணான்னு நினச்சிக்கோங்கண்ணா. எப்பா நெஞ்சு அடைச்சிட்டம்மா. உன்னுடைய பேச்சுக்களில் இருந்த வலி, உன்னுடைய பேச்சுக்களில் இருந்த காயம், அந்த காயத்தினால் ஏற்பட்ட வலி, அந்த வலியினால் நீ பேசிய பேச்சு, பேச முடியாமல் திணறியது அனைத்தும் நிதானமாக கேட்கும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீரே வந்துவிட்டதம்மா. 4 முக விளக்கு இல்லை என்று கடைசியாக முடித்திருக்கிறாய். ஒரு 4 முக விளக்கு வாங்கித்தாருங்கள் என்று முடித்திருக்கிறாய். கஷ்டமே கிடையாது, கவலைப்படாதே. 4 முக விளக்கு மட்டுமல்ல, உன் கன்னி தெய்வத்தை கெட்டியிருக்கிறான் என்று நீ நினைக்கும் பொழுதே நிச்சயமாக அது கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றை மட்டும் நீ நன்கு புரிந்திருக்க வேண்டும். என்னுடைய பதிவுகள் 349 பதிவுகளை நீ பார்த்த பின்புமா இவ்வளவு வேதனைப்பட வேண்டும்? எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களிலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட உன்னை வாழ வைக்க உன் கன்னி தெய்வம் உன்னை தேடி ஓடோடி வருவாளே என்ற எண்ணம் ஏன் உனக்கு வராமல் போனது?
என்ன பிரச்சனைகள் இருக்கட்டும், எடுத்திருக்கிறாய் இல்லை எடுக்காமல் இருக்கிறாய், நூல் கட்டியிருக்கிறாய் இல்லை நூல் கட்டாமல் இருக்கிறாய் என்றும் என்னென்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், செய்யாமல் போ, அது மேட்ரு அல்ல. எப்பொழுது உன் கண்ணீரை சிந்தி இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக உன் தெய்வத்தை நினைத்து அழுது என்னிடம் நீங்கள் கண்டிப்பாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து தாருங்கள், என்னை வாழ வையுங்கள், உங்கள் உடன் பிறந்தவளாக நினையுங்கள், உங்கள் மகளாக நினையுங்கள் என்றெல்லாம் கூறினாயோ, அந்த நொடியே அந்த கன்னி தெய்வம் எங்கே கெட்டுப்பட்டு இருந்தாலும் அந்த கெட்டை அவிழ்த்து விட்டு ஓடோடி வந்து விடுவாள் என்பது உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனது? இத்தனை பதிவுகளை பார்த்திருக்கிறாயே, எத்தனை பேய்களை காட்டியிருக்கிறேன், எத்தனை பிசாசுகளை காட்டியிருக்கிறேன், எத்தனை பில்லி சூனியம் ஏவல் மற்றும் அத்தனையையும் அழித்து விரட்டி ஓட அடித்து விரட்டிய தெய்வங்கள் ரூபனிசா லைசால் அம்மைகள் இருக்கிறார்களே, அதை மறந்து விட்டாயா? ஏன் கலங்குகிறாய்? கலக்கம் என்பது உன்னை கவலைக்குள் அடக்கும், கவலை என்பது உன்னை கல்லறைக்கு செல்லடைய வைத்துவிடும். ஆகவே கவலை வேண்டாம். என் அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய என் அன்பு பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவது கல்லறையை தேடி சென்று கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. கவலைகளை மறந்து சந்தோஷமாக கன்னி தெய்வத்தை நினைத்து வழிபட்டு அனுதினமும் அந்த தாயின் அனுசரணையோடு நீ வாழ்வாய் என்பதை உறுதியாக சொல்கிறேன். ஆகவே அன்பு பிள்ளையே, உன்னுடைய வழி எனக்கு தெரிகிறது. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நல்லபடியாக கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கு. விரைவில் நீயும் முறைப்படி எடுத்து வழிபட உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன். ஆனாலும் அதற்கு முன்பாக வழிபடுவதை நிறுத்திவிடாதே. ஒரு தீபத்தை ஏற்று, அது 4 முகமோ எந்த முகமோ, தற்சமயத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்று விரைவில் உனக்கு உன்னுடைய அட்ரஸ்க்கு 4 முக விளக்கு நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். வழிபாடை சிறப்பாக செய். பின்பு ஒரு நாள் குறித்து அந்த தெய்வத்தை முறைப்படி உள்ளே எடுப்பதற்கு ஆயத்தமாக நீ இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக நான் வழிகாட்டுகிறேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் மனதை தளரவிடாதே, அஞ்சாதே, பயப்படாதே. நமக்கு தெய்வங்கள் துணை இருக்கிறது. தெய்வங்கள் துணை இருப்பதனால்தான் இந்த அளவுக்கு ஒருவன் இருந்து இங்கே பேசி மன்றாடி கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக. உலகத்தில் உள்ள கன்னி தெய்வங்களுக்காக பேசக்கூடியவன் நான் ஒருவனே. இந்த அமைப்பை எனக்கு கொடுத்தது கன்னி தெய்வங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக உண்டு. ஏனென்றால் எத்தனையோ பேரை இந்த உலகத்தில் பார்த்திருப்போம். கன்னி தெய்வத்திற்காக உண்மையாக உழைப்பதற்கு ஆட்கள் கம்மியாகிவிட்டது. எனக்கு தெரிந்த வரையில் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய பிழைகளோடு பேசுகிறார்களே தவிர நிறைவாக நல்லெண்ணத்தோடு சரியாக பேசவில்லை. ஆகவே இந்த பேச்சுக்களை தந்த நான் வணங்கக்கூடிய அத்தைகளுக்கு நன்றி கூறி, உனக்கு ஆறுதல் கூறும் அளவிற்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டு கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும், அது முக்கியம். ஆகவே கவலையை விட்டு சந்தோஷமாக என்னிடத்தில் இன்னொரு முறை வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்ப வேண்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வமே துணை. அண்ணா வணக்கம். எனக்கு ஒரு 3 சந்தேகங்கள் இருக்குது. அது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல் கேள்வி வந்து, இப்போ நம்ம வந்து முறையாக எடுக்காமல் ஒரு 4 முக விளக்கை வாங்கி வீட்டில் ஒரு சொந்த வீடு கட்டுற வரைக்கும் ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷமோ அந்த விளக்கை ஏற்றிட்டு வரோன்னு வைங்க. அந்த விளக்கை கண்டிப்பாக ஏறும் இல்லையா? அது குழந்தை மாதிரி பாவிச்சு நம்ம அதை உருவேற்றி அந்த விளக்குக்கு தீபம் பூ இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுவோம். ஒரு 10 வருஷம் அதை நம்ம வழிபாடு பண்ணி ஒரு சொந்த வீடு அமையுதுன்ற போது விளக்கு அவசியம் மாற்றித்தான் ஆகணுமா? அந்த விளக்கு நல்ல உருவேறி இருக்கும் இல்லையா? அந்த விளக்கையே பயன்படுத்தக்கூடாதா? புது விளக்கு தான் வாங்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வினா. அற்புதமான ஒரு கேள்வி. ஆமாம், கண்டிப்பாக அந்த விளக்கை மாற்றித்தான் ஆக வேண்டும். முறைப்படி கன்னியை தெய்வத்தை உள்ளே எடுக்காமல் நீங்கள் வழிபட வைத்திருக்கக்கூடிய விளக்கில் நீங்கள் எத்தனை வருடங்கள் வணங்கினாலும் நிச்சயமாக முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது புது விளக்கு வாங்கி வைத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் சரியான வழிபாடு முறை. பழைய விளக்கு, பழைய தீபாராதனை காட்டக்கூடிய பொருட்கள், சூடகம் காட்டக்கூடிய பொருட்கள், மணி மற்றும் அதில் இருக்கக்கூடிய பத்தி ஸ்டாண்டு அனைத்தையுமே நாம் புதிதாக மாற்றிட வேண்டும். மாற்றாமல் வழிபடலாமா என்றால் நான் வழிபடுவது தவறில்லை என்று கூறுவேன். ஆனாலும் புதிதாக மாற்றுவது சரியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு எடுத்துக்காட்டு, கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் ஒரு பலகாரம் செய்கிறீர்கள். அதை எச்சி பார்க்காமல் செய்வீர்களா, எச்சி பார்த்து செய்வீர்களா? எச்சி பார்க்காமல் செய்து அந்த தெய்வத்திற்கு வைத்து அந்த தெய்வம் அதை உண்ட பின்பு அதை எடுத்து நாம் பிரசாதமாக உண்டால்தான் அது ஆசீர்வாதம்.
நாம் எச்சை பார்த்து உமிழ்நீர் பட்டு அது ருசியாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு வைப்பது சிறப்பல்ல. அதே போல் அந்த தெய்வத்திற்கே அது வைத்திருந்தாலும் வைத்திருக்கப்பட்டிருந்தாலும் முறைப்படி எடுக்கப் போவது என்பதோ அந்த நூல் கட்டி காலன்போக்கு விட்ட அன்று தான் முறைப்படி எடுப்பது. அதற்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு புதிய குத்துவிளக்கு வைத்திருப்பது தான் சரி. பழைய குத்துவிளக்கு வைப்பது சரியல்ல. நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதாவது 10 வருடமாக உரு ஏற்றியிருப்போம். அப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், முறைப்படி காலன்போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை முறைப்படி உள்ளே எடுத்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வத்திற்காக இருக்கக்கூடிய அந்த 4 முக விளக்கை ஒரு 15 வருடமோ 20 வருடமோ வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். தெய்வம் உள்ளே வந்திருக்கிறது, கணக்கு சொல்கிறது, உங்களை வாழ வைக்கிறது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொள்வோம். விளக்கு பழசாயிட்டு விளக்கு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த விளக்கை என்ன செய்வீங்க? நீங்கள் உரியாற்றிருக்கீங்க, அதில் தான் வணங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விளக்கை சாமியாக்க முடியாது. கன்னி தான் நமக்கு சாமியை தவிர விளக்கு அல்ல. அந்த கன்னி தெய்வத்தை நினைத்து விளக்கில் தீபமேற்றி அந்த கன்னி தெய்வத்திற்காக ஏற்றப்பட்ட தீபம் என்பதனால் விளக்கை பார்த்து வணங்குகிறோம். ஆனால் விளக்காக நினைக்காமல் கன்னி தெய்வமாக நினைத்து வழிபடு என்று நானே கூறியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சில வெற்றிகளை நாம் செய்து தான் ஆக வேண்டும். நிறைய எடுத்துக்காட்டு கூறுவேன், ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு நினச்சி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் என் பேச்சை நம்புவர்கள், என் பேச்சை மதிப்பவர்கள் என்பதனால் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இல்லையெனில் இதற்கும் எடுத்துக்காட்டுகள் கூற என்னால் இயலும். ஆகவே உங்களுடைய அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன். அடுத்தது 2வது கேள்வி வந்து, இப்போது நிறைய பேர் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் மாலை போடுவாங்க. மாலை போடுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து, இப்போ நான்லாம் எப்படி பண்ணுறேன்னா, நான் 26 வருஷமாக சபரிமலை போயிட்டுருக்கேன். இது 27வது வருஷம். இப்போ எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து கன்னி தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு தான் அவங்களுக்கு அந்த போற்றி எல்லாம் சொல்லிட்டு தான் நான் அடுத்து உள்ளே போய் பூஜை ரூமுக்குள்ளே வந்து ஐயப்பனுக்கு வந்து விளக்கு ஏற்றுறேன். இது சரிதானா? இந்த முறை சரிதானா? எனக்கு இது சரின்னு படுது. இது சரிதானா? இதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இல்லை, அற்புதமான சிந்தனை. இதுதான் சரி. கன்னி தெய்வம் என்பது உன் குடும்பத்தில் பிறந்து உன் குடும்பத்தில் தெய்வமாக இருந்து உனக்கு குலதெய்வமாக இருந்து உன் குடும்பத்தை காப்பாற்ற இன்னும் 1000 ஆண்டுகள் உன்னோடு உன் குடும்பத்தோடு இருந்து உன்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். உலக தெய்வம் என்பது நீயும் ஒன்றுதான், உன் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒன்றுதான், அதற்கடுத்த வீட்டுக்காரனும் ஒன்றுதான், அடுத்த நாட்டுக்காரனும் ஒன்றுதான். அனைவரும் அந்த உலக தெய்வத்திற்கு ஒன்றுதான். ஆனாலும் உன் வீட்டை சுத்தப்படுத்தாமல் நீ எதை சுத்தப்படுத்தியும் புரோஜனம் அல்ல. உன் தாய்க்கு உணவு கொடுக்காமல் நீ ஊருக்கே அன்னதானம் நடத்தினாலும் புரோஜனம் அல்ல. உன் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்தாமல் நீ பிறரை சந்தோஷப்படுத்தி புரோஜனம் அல்ல. உன் சகோதரர்களிடம் நீ ஒற்றுமையாக இராமல் நீ பிறரிடம் ஒற்றுமையாக இருந்து புரோஜனம் அல்ல. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே அன்பு மகனே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்கு முதலாவதாக தீபம் ஏற்றிவிட்டு பின்பு உலக தெய்வமாகி அந்த ஐயனை நீ காணலாம், அந்த ஐயனை வணங்க செல்லலாம், அந்த ஐயனுக்கு நீ தீபாராதனை காட்டி போற்றியை பாடலாம். அதுதான் சரி. உனக்கு சரின்னு தென்பட்டது தான் சரி. முதலில் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிவிட்டு பின்பு உலக தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுவது தான் சரி. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததாக உன் ஆடியோவை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். அடுத்து 3வது ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கல்லறை திருநாள்லாம் வருது இல்லையா? கிறிஸ்தவ குடும்பங்களில் கல்லறை திருநாள் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களில் வந்து ஒரு 10 வருஷமாக, ஒரு உதாரணத்துக்காக கேட்குற, ஒரு 10 வருஷமாக அடக்கம் பண்ண இடத்துல ஒரு குழந்தை அடக்கம் பண்ண இடத்துல வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ கன்னி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த வழிபாடை வந்து நிறுத்திட்டு அப்படியே விட்டுறலாமா? அது எனக்கு அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. எனக்குன்றதுல பொதுவாக எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்றக்காக கேட்குறேன். இந்த 3 கேள்வி எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கன்னா, எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. இதுவும் அற்புதமான கேள்வி, யாரும் சிந்திக்காத ஒரு கேள்வி. சிந்திக்காத இந்த கேள்விக்கு பதிலளிப்பது என்னுடைய கடமை. கன்னி தெய்வங்கள் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அது இஸ்லாமிய குடும்பத்திலும் ஒரு கன்னி இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்திலும் ஒரு கன்னி இருக்கலாம், இந்து குடும்பத்திலும் ஒரு கன்னி இருக்கலாம். ஆகவே இது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. நவம்பர் 2 என்று நினைக்கிறேன் கல்லறை திருநாள். கல்லறை திருநாள் என்பது அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அன்று கல்லறைக்கு சென்று தன் முன்னோர்களுக்கெல்லாம் ஆலையிட்டு வழிபாடு நடத்தி வருகிறார்கள், அங்கே ஜெபம் செய்து வருகிறார்கள். அதெல்லாம் சிறப்புத்தான். ஆனாலும் ஒரு வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த ஒரு பெண் குழந்தையை அங்கே தரிசனம் செய்ய வேண்டும், அங்கே மாலை போட வேண்டும், அங்கே ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் அது வேண்டவே வேண்டாம். அந்த உடம்பு, அந்த சரீரம்
அந்த ஆன்மா அது எங்கே இருக்கிறது என்றால் தன் குடும்பத்து பிள்ளைகள் எங்கே வாழ்கிறார்களோ அங்கே தான் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அழிவில்லாத செல்வம் கன்னிச் செல்வம், குறைவில்லாத செல்வம் கன்னிச் செல்வம், வற்றாத செல்வம் கன்னிச் செல்வம். அப்பேற்பட்ட கன்னி செல்வத்தை எக்காரணத்தை கொண்டும் கல்லறை தோட்டத்தில் தேடாதீர்கள். உங்களுடைய முன்னோர்கள், பெரியோர்கள், வயதில் பெரியவர்கள், இறந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் அங்கே சென்று மாலையிட்டு ஜெபம் செய்து வருவது சரி. ஆனால் கன்னி தெய்வத்திற்கு கல்லறை தோட்டத்தில் நீங்கள் மாலையிடுவதோ, அவர்களுக்கு கல்லறை இருந்தால் அங்கே சென்று வணங்குவதோ புரோஜனமற்றது. என்ன இந்த ஊர் உலகத்துக்காக வேணா அந்த கல்லறையை நீங்கள் வெள்ளையடித்து கொள்ளலாம், மாலை போட்டு கொள்ளலாமே தவிர அந்த கல்லறைக்குள் அந்த தெய்வம் இருக்கவே இருக்காது. பேய்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள் கன்னி தெய்வம் இருக்கவே இருக்காது. கன்னி தெய்வம் அங்கே இருந்தால் அங்கே மற்றவர்கள் அங்கே இருக்க முடியாது, அடித்து பிறண்டு ஓட தான் செய்ய வேண்டும். ஆகவே கல்லறை திருநாள் நல்லபடியாக முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துங்கள், நல்லபடியாக ஜெபம் செய்யுங்கள், நல்லபடியாக மாலை போடுங்கள். ஆனால் உங்கள் வீட்டு குழந்தை அங்கே இறந்ததை பிதைத்திருந்தால் தயவு செய்து அதை அங்கே செய்யாமல் உங்கள் வீட்டிலேயே அந்த குழந்தையை நினைத்து வழிபட்டு அந்த குழந்தைக்கு ஒரு தீபாராதனை காட்டி, ஒரு தீபத்தை காட்டி, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சூடகம், பத்தி, சாம்பிராணி காட்ட வேண்டாம், விபூதி வைக்க வேண்டாம், மணி வைக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உங்கள் கண்ணியை நினைத்து ஒரு விளக்கில் தீபம் ஏற்றுங்கள் போதும். அது உங்கள் கண்ணி என்று கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் வீட்டு பிள்ளை உயிரோடு இருந்தால் எவ்வளவு செய்வீர்கள் அதை நினைத்து கொண்டு நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். இந்த 3 கேள்விகளையும் அற்புதமாக கேட்ட அந்த அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன். மகிழ்ச்சி உறவுகளே, இதுபோன்று பல கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். இன்னும் எத்தனை கேள்விகள் இருக்கிறது என்று பார்த்து அதற்கும் பதிலளிக்க. அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஒரு சிறு சந்தேகம். நல்லா இருக்கேன், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். உங்கள் சந்தேகத்துக்கு விடையளிக்க காத்திருக்கிறேன், கேளுங்கள். உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் மேலே இவ்வளோ ஈடுபாடு வந்தது எதனால? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான். இந்த கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் பதில் சொல்லியிருக்கிறேன். பழைய பதிவுகளை கேளுங்கள். அப்படியே இல்லைனாலும் நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது, பதில் சொன்ன ஞாபகம். இல்லை என்றாலும் என்று தோன்றுகிறதோ அன்று இந்த கேள்விக்கு முழு விவரமாக நிதானமாக உங்களுக்கு பதிலளிப்பேன். அடுத்த ஆடியோவை கேட்போம். கன்னி தெய்வத்தின் மேலே இவ்வளோ ஈடுபாடு வந்து எதனால் ஆரம்பிச்சது அதுங்கிறது மட்டும் கொஞ்சம் வீடியோவாக போட்டால் அந்த உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணிச்சுன்னா அதை நாங்கள் கேட்டு போனோம். என்னுடைய அனுபவம் என்பது மிக மிக பெரிய அனுபவம். அது சின்ன அனுபவம் இல்லை. சும்மா ஒரு நிமிஷத்துலலாம் பேசிவிட முடியாது. அதை பற்றி பேச வேண்டும் என்றால் பல நாட்கள் வேண்டும். பல நாட்கள் நீங்கள் என்னோடு பழக வேண்டும், என்னோடு உரையாட வேண்டும், என்னோடு கூடவே இருக்க வேண்டும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. சாதாரணப்பட்ட கேள்வி அல்லது, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த சரித்திரத்தை பேசக்கூடிய, இந்த சத்தியத்தை உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய இந்த மகன், அதாவது நான், எந்த அளவிற்கு நான் கன்னி தெய்வத்தை உணர்ந்திருந்தால், எந்த அளவிற்கு நான் வணங்கக்கூடிய அத்தைகளின் அதிசயங்களை கண்டிருந்தால் இங்கே இவ்வளவு பேசிக்கொண்டிருப்பேன். மற்ற உறவுகளும் கன்னி தெய்வங்களை வணங்கி வாழ்ந்திட ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்காக வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். நன்கு பிடித்தவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை இல்லாமல் பிடித்தவர்கள் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது போல இங்கே கன்னி தெய்வத்தை நம்பி பிடித்த பிள்ளைகளெல்லாம் கோடான கோடிகளை சம்பாதித்து பேரன்போடு பெரிய மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாமல் கன்னி தெய்வத்தை வழிபட முயற்சி செய்தவர்கள் எல்லாம் நடுத்தெருவில் இருந்து கூவிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அதை முறைப்படி வணங்க கற்றுக்கொள்ளுங்கள் முதலில். பின்பு அந்த தெய்வத்தை நம்பிக்கையோடு வணங்குங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு வணங்கும் பொழுது அந்த தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், எல்லா விஷயத்திலும் நான் சொல்கிறேன், மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் என்னை தட்டி எழுப்பி கன்னி தெய்வத்தை பற்றி கேட்டாலும் கூட அதற்கு தெளிவான பதில் அளிப்பேன், எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும். ஏனென்றால் கன்னி தெய்வம் என்பது அவ்வளவு அற்புதமான அதிசயமான ஒன்று. அந்த தெய்வங்களை பற்றி பேசுவதிலும் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், இப்பொழுது கூட மணி 2 விடியற்காலை பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு வருங்கிறது தெரியாது. ஆனால் நான் பேசிக்கொண்டிருப்பது இப்பொழுது 2. நீங்கள் எத்தனை மணிக்கு பார்ப்பீங்கிறதும் எனக்கு தெரியாது. எப்போ நேரம் கிடைக்கும், எப்போ பேசலாங்கன்னு நினைக்கிறவனா கன்னி தெய்வத்திற்காக உழைக்க அனுதினமும் காத்திருக்கிறேன். ஆனாலும் என்னால் கூட சில நேரங்களில் பேச முடியலை. மாத கணக்கில், இப்போ சமீபத்தில் 1 மாத கணக்கில் நான் பேச வரவில்லை.
இனி தொடர்ந்து பேசுவேன் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை.